நான் வந்து அதாவதுமா நான் வந்து ஒரு தொலைக்காட்சின்னு தான் சொன்னேன். ஒரு தொலைக்காட்சி பதிய வைங்க. இல்ல பாரு, இந்த பாருங்க, நான் சொல்றேன் கேட்டுக்கோ. தொலைக்காட்சியை பத்தி தான் சொல்றேன். அதாவது என்ன நடந்தது, அதாவது அந்த படத்தினுடைய விநியோகஸ்தர் மோனிகா பிலிம் செந்தில், அவருடைய நம்பர் தரேன், போன் பண்ணி கேளுங்க. 35 நிமிஷம் பதிய விட்டு பிடிச்சாங்க. கமிஷனர் போலீஸ்ல உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவர் ஆபீஸ்ல 2 மணிக்கு கூப்பிட்டு செட்டில்மெண்ட் கேட்கறாங்க. எதுக்கே செட்டில்மெண்ட்? ஏன் செட்டில்மெண்ட்? தவறு பண்ணால் தான் செட்டில்மெண்ட்டுக்கு வருவாங்க. தவறு பண்ணலன்னா செட்டில்மெண்ட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அந்த உரிமையாளரை பத்தி எனக்கு தெரியும். கேபிள் டிவி நடத்துறதுல இருந்து என்னென்ன வகையில் அவங்க பண்றாங்கன்றதுலாம் எனக்கு தெரியும். நான் ஊடக நண்பர்கள் கௌரவமா மரியாதையா பழகினதுக்காக சொல்றேன். அவங்களே வெளிச்சம் போட்டு காமிக்கிறான் எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு. அதுக்கு நான் பொறுப்பல்ல. சங்கம் இருக்கிறது, தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது. அது சம்பந்தப்பட்டவங்க வந்து கொடுப்பாங்க. நாளைக்கு அப்பா அதை பத்தி தகவல் வரும். இப்போதைக்கு இதோட நிறுத்திக்கிறேன். நன்றி. அதன் காரணமாக தான் அப்படி ஒரு குற்றச்சாட்டை எங்க தொலைக்காட்சி மேல நீங்க முன்வைக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். இதுக்கு பதில் சொல்லுங்க சார். வந்திருந்து என்னுடைய செய்தியை செவிமடுத்து நல்ல முறையில் பண்ணியிருக்கிறதுக்கு நன்றி. அது சம்பந்தப்பட்டவங்க வரும்போது நான் என்னுடைய அடிப்படை ஆதாரம் இல்லாம தேவையற்ற குற்றச்சாட்டு வச்சு நீங்க எந்த பதிலும் சொல்லாம போறீங்க சார்? நான் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சின்னு சொன்னேன். எங்க அப்பா குதிரைக்குள்ள நான் மாட்டல. காலம் பதில் சொல்லும்.